Hi, this is Lavanya from Makeup Trends Bridal Studio and Academy. என்னடா நிறைய ஃப்ளவர்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ்க்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகாடமியில் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் எடுத்தோம். ஸோ அதுக்கானது தான். ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நந்தியாவட்ட பூ இருக்குது இல்லைங்களா, அந்த பூவை வச்சு ஒரு வேணி வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த வேணி எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பூக்கடையில் நூல் வச்சு ஒன்று ஒன்றா லாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஈஸியாக நீடில்லையே எப்படி வந்து அதை வந்து கோக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நார்மலாக இந்த பூவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா குண்டுமல்லியும் யூஸ் பண்ணலாம். பட் குண்டுமல்லிக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பூக்காது, பூ ஒன்று கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். இதுவே குண்டுமல்லினா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த கோத்துருக்க மாதிரி நீங்கள் 3 லேயர்ஸ் ரெடி பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வச்சும் நீங்கள் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு நந்தியாவட்ட பூலையே கலர் பண்ணால் பிடிக்கும், ஒரு சில பேர் எந்த மாதிரி விருப்பப்படுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 2 சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த பூ எப்படி நீங்கள் நீரில் கொத்துனீங்களோ அதே மாதிரி இதையும் கொத்திக்கலாம். ஸோ இந்த லென்த் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிப்சம் ஃப்ளவர்ஸ். ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் நீங்கள் எதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, ரிசப்ஷனுக்கு நீங்கள் வந்து அந்த பூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பூவை 2ஆக பிரித்து ஒரு பாதியை வந்து சில்வர் கலரும் இன்னொரு பாதியை வந்து பிங்க் கலரும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு கம்பியில் கொஞ்சம் கொஞ்சமாக 2த்தையும் மிக்சடாக வச்சு க்ரீன் கலரில் த்ரெட் வச்சு கட்டிக்கிறேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக் சைடு வந்து உங்களுக்கு தெரிய போகிறதே இல்லை. தென் ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சம்மங்கி பூவை வச்சு ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நான் நார்மலாக வந்து நம்ம அம்மாலாம் வந்து கால்லேயே இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கட்டுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ரைடல் ஒர்க் பண்ணும்போது பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் நான் வந்து ஒரு உட்டில் வந்து ஆணியில் 2 சைடும் இந்த ஜரி த்ரெட் வச்சு நாட் போட்டுட்டு தென் ஃபைனலி இந்த மாதிரி ஒரு நாட் வச்சு ஒரு கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 நூலுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளவர்ஸாக வச்சு நாட் போடுறேன். அடுத்தது வைக்கிற ஜிப்சம் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா, நான் உள்ளே வைக்கல, வெளியில் வச்சு த்ரெட்டையும் சைடில் இருக்குது அது மூலமாக வந்து நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். 2த்தையும் உள்ளே வச்சிட்டிங்கன்னா 2ம் பக்கத்தில் போயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்தும் இதையே ஃபாலோ பண்ணி நான் அந்த ஃப்ளவர் மேக்கிங் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். இதுவுமே நீங்கள் வந்து ப்ரைடலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டி மேக்கப் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய பன் ஹேர் ஸ்டைல்லாம் போடும்போது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது நான் வந்து ஃப்ளவர்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நார்மலாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஸ்ப்ரேயை வந்து பெயிண்ட்டா இல்லை வந்து கலரிங் ஸ்ப்ரே. ஆக்சுவலாக இது வந்து பெயிண்ட்டு கிடையாது, இது வந்து கலரிங் ஸ்ப்ரே. இது உங்களுக்கு கிடைக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்பேடில் கிடைக்கும், பாரிஸில் கிடைக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு தான், உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வீடியோலேயே காமிச்சிருப்போம். ஸோ இது நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு பெயிண்ட் இந்த கலரிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரெட் யூஸ் பண்ணலாம். இது வந்து மெரூன், இது ஆக்சுவலாக கோல்டன் கலர். எவ்வளோ ஒரு பூ வந்து ஒரிஜினல் பூ மாதிரியே தெரியல பாருங்கள். இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து லைக் பண்ணுறாங்க, முகூர்த்தமுக்கு இதுதான் வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 லேயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயே ஒரு 2 லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதெல்லாம் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணி சேல் பண்ணலாம். ப்ரைடலுக்கு நிறைய பேர் இதை தான் லைக் பண்ணுறாங்க. இது ஜிப்சம் ஃப்ளவர்ஸு. எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மேக்கிங் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.